சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு என் குருநாதர் அகஸ்தியருக்கு என் குருநாதர் அகஸ்தியருக்கு அன்னை தந்தை ஆசான்களை வணங்கிடுவேன். ஆதி தமிழர் கலையை போற்றிடுவேன். வீர போர்க்களை பயின்றிடுவேன். உடல் மன உறுதியை காத்திடுவேன். அடிமுறை வர்மம் கற்றிடுவேன். ஒழுக்க மடக்கம் பெற்றிடுவேன். நல்ல சிந்தனைகளை வளர்த்திடுவேன். கலையின் தர்மங்களை மதித்திடுவேன். நம் முன்னோர்கள் தந்த கலைகளையே தாய்போல் எண்ணை காத்திடுவேன். ஒளிவு மறைவின்றி இளைய தலைமுறைக்கு முறையாக கற்று தந்திடுவேன். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி வாழ்க, கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலை வாழ்க. யாரு இவே கல்ல தூக்கி போறானே, புள்ள போல தோளு மேலே உன்னை தூக்கி போறானே. கண்ணு ரெண்டு போதல, கையை கால ஓடல, தந்தையத்தான் தேடிக்கிட்டு தன்னை தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. குருவே சரணம். தாய்க்களம் அடைமுறை கூட்டமைப்புடைய லெமோரியா அமைப்பினுடைய இது ஒரு களம். இந்த தாய்க்களத்திற்கு அற்புதமாக ஒரு கற்பக விருட்சம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா எங்குமே இருக்காது. எங்க இறை சக்தி அதிகமா இருக்கும் அங்க இந்த மரம் இருக்கும். இந்த இறை சக்தி ஆற்றலோட அந்த கற்பக விருட்சம் இருக்கிறது. முதலில் வைக்கப்பட்டது கற்பக விருட்சம். அடுத்து அகஸ்தியர் குருநாதர் வந்திருக்கிறாரு. அடுத்து வேடர் முருகர் வந்திருக்கிறாரு. அடுத்ததாக போகர் வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? பல நல்ல மனித நேயத்தோடு உதவி பண்றவங்களுடைய உதவியோட இவர்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இன்னும் 18 சித்தர்களை நாம இங்க வைக்கணும். இதற்கான கூடாரங்கள்லாம் அமைக்கணும். நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள், சிவனடியார்கள், சித்தர் மார்க்கத்தில் உள்ளவர்கள்லாம் என்னுடைய அன்புக்கும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் மரியாதை கொடுத்து உதவி செய்த அத்துணை உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கி, மீண்டும் நான் பல பணிகளை செய்வதற்கு அனைவரும் துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லாமே இப்ப ஓப்பனான, அதாவது வெளியான இடத்துல தான் இருக்கு. அதனால இதற்கு ஒரு கூடாரம் அமைக்கணும். இதற்கான சில வேலைகள்லாம் இருக்கு. அதற்கும் நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணணும்னு இந்த பூஜையின் வாயிலாக நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலத்து குருகுலம் மாதிரி இது ஒரு குருகுலமாகவும், இது வைத்தியம் செய்யக்கூடிய இடமாகவும், ஆன்மீகம் கலந்த, அதாவது முன்னோர்களுடைய சித்தர்கள் தான் இன்னைக்கு கலைகளை, வைத்தியத்தை எல்லாத்தையும் உருவாக்குனாங்க.
அந்த அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு குரு வணக்கத்தோடு இங்க வர்றவர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கணும். இதை மிக அருமையாக அழகாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற ராஜாவும் சரி செல்வமாசானும் சரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கிற அத்தனை ஆசான்களும் அத்தனை பேருக்குமே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தியை என் குருநாதர் வழங்குவாரு. எந்த அளவுக்கு உங்ககிட்ட உண்மையும் சத்தியமும் இருக்கோ அந்த அளவுக்கு என் குருநாதருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இந்த தாய்க்களம் அனைவரும் வரக்கூடிய ஒரு களமாக இது இருக்கணும். இங்க நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது. போகர் வந்து உட்கார்ந்துட்டாரு. நேற்று வந்த நேரத்துல இருந்தே நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய நன்மைகள் நடக்கும். அனைவரும் வாருங்கள், எங்க தாய் குலத்தை பாருங்கள், இந்த அற்புதமான பூமியை நேசியுங்கள், இங்கு அருளாசியை பெற்று செல்லுங்கள். வாழ்க. இந்த லெமோரியால இருந்து நம்ம தாய்க்களம் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கி ஒரு தாயை பொறுப்பு எடுத்து நடத்த சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அளவு கிடந்த சந்தோஷம். அவங்க சொன்னது மாதிரி இதை மெருகேற்றுறதுக்கும் இதை அவங்க வைப்ரேஷன் கூட்டுறதுக்கும் அவங்க நிறைய முயற்சிகள் செய்து நம்ம முதல்ல அகத்தியரை கொண்டு வந்திருக்காங்க. அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலைகளுக்கே உரியவர். இதுல வந்து வருமம் வைத்தியம் இந்த இதுலலாம் வந்து ரொம்ப மேம்பட்ட ஒரு ஆளு அகத்தியர். அவரை நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா வேடர் முருகர், சாதா முருகர் இல்லாம ஒரு மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குந்துக்கு மேல இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய ஒரு வேடர் முருகரை நம்ம அடுத்தால இது பத்தி பண்ணியிருக்கோம். அடுத்தால போகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்து கலைகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஆளு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கலைகள்லே உச்சம், கூடு விட்டு கூடு பாயிறது அந்த மாதிரிப்பட்ட கலைகள் எல்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்று அதுக்கெல்லாம் புக் எழுதி வச்சிருக்க ஒரு ஆளு. அதனால நம்ம கலைகள் சார்ந்த சித்தர்கள் அத்தனைத்தையும் தேடி பிடிச்சி எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா நம்ம போதி தர்மரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். அதுக்கடுத்தால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நினைவு கூடம் போடணும். கிட்டத்தட்ட ஒரு 18 சித்தரை கொண்டு வச்சு அவங்க கலை சார்ந்த வழிபடுறத செய்யணும் அப்படிங்கறத நினைச்சு திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாருமே நீங்க கலந்துக்கணும், உங்களோட பங்கேற்பும் இருக்கணும் அப்படிங்கறத கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி.